ஹாய் ஐஸ் வணக்கம். ஃபோர்ஸ் மேரேஜ் சீசன் 2 பார்ட் 3ன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஸ்பெஷல் பார்ட், போனஸ் பார்ட் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். நான் 2 ரெக்வெஸ்ட் வந்தாலே நான் போனஸ் பார்ட் போடுவேன். இதுக்கு என்னவோ தெரில, நிறைய ரெக்வெஸ்ட் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு வந்து போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாத சண்டே போடுறேன்னு சொல்லிட்டு போடாத வேற விட்டுட்டேன். பைபிளில் ரொம்ப வருத்தப்பட்டுடுச்சு போல். சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி 2 days டைம் கேட்டு இப்போ போடுறேன்டா. பிடிச்சவங்க பாருங்கள், இல்லையா ஸ்கிப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பார்ட் போடுறோன்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பார்ட் போடுறோன்னா அந்த ஸ்வீட்னஸ் போய்டுன்றது என்னோடய விருப்பம். அதை தாண்டி கேட்குறதால நான் கண்டிப்பாக போடுறேன். லாஸ்ட்டாக நம்ம எங்கே கட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, தயங்கும் நீங்களும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண பாட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முன்னாடி வந்திருப்பீங்க பெட்ரூமுக்கு. உங்கள் மாமியாரும் தயங்கும் வந்து கீழே பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கடா இவ்வளோ மிஸ் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருப்பார். அப்படியே வீடியோ கால் போயிடலாம். ஒயன் ஒயன் என்னடி பண்ணுற, தூங்குறியா? இல்லைங்க, படுத்துட்ருக்க முடியல. என்னடி ஆச்சு? வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. தெரியலங்க, மேலே தான் ரொம்ப சுடுது. ஏதோ ரொம்ப முடியலன்னு மட்டும் தோணுது, என்னன்னு தெரியல. உடம்பு ஏதோ காய்ச்சல் அடிக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து மேலே தான் டச் பண்ணி பார்ப்பாரு. ரொம்ப அனலாக கொதிக்கும். உங்களால் சுத்தமாக முடியலை. பெட்ஷீட் எடுத்து ரொம்ப போத்திக்கிறீங்க. என்னடி பண்ணுது? ரொம்ப முடியலையா? ஆமாங்க, என்னன்னு தெரியல. உடம்புலாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ வலிக்குது. ஏன்னு தெரியல. என்னடி மேலெலாம் ஒரு மாதிரி புள்ளியாக இருக்குது? என்ன காமி? தெரியலங்க, ஒரு மாதிரி மேலெலாம் அரிக்கிற மாதிரி இருக்குது, புள்ளியாக அந்த மாதிரி இருக்குது. இப்போது தாங்க வந்து கீழே அவங்க அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க. மா சொல்லடா. அவளுக்கு உடம்பு முடியலம்மா, என்னன்னு தெரில, மேலே ஃபுல்லாக சுடுது, புள்ளியாக இருக்குமா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா. அப்படியே மேலே வந்து பார்ப்பாங்க. ஒயன் அம்மாடி பெட்ஷீட் எடு. குளிர் தாத்தா. பரவாயில்லம்மா எடு. என்னம்மா அம்மா போட்டிருக்கான்னு? இது அம்மா மாதிரி தானடா தெரியுது. அப்படின்னா என்னம்மா? அம்மனா? அது சொன்னால் தெரியாடா. ஒரு 5 days கண்டிப்பாக இருக்கும்டா. என்னம்மா சொல்கிற? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயன் சொல்லுங்க அத்தா. எந்திரிம்மா எந்திரி. இல்லாத குளிர். பரவாயில்ல எந்திரி. அப்படியே கூப்பிட்டு வந்து உங்களை ஒரு வாரமாக நிற்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பெட்டு அந்த காட்டை எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக நவுத்திட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வேஷ்டி, அதில் வேப்பிலை கிப்பில் அது இதுன்னு சொல்லி போட்டு உங்களை வந்து படுக்க வைக்கிறாங்க. என்னம்மா பண்ணுற? சும்மா இருடா. அம்மான்றது சாமி மாதிரி, நீ இவகிட்ட பக்கத்தில் இருக்காதுன்னு. என்னம்மா பேசுகிற? ஆமாடா, ஒரு 5 days மட்டும் தண்ணி ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிட்ட போகலாம், பேசலாம், புரியுதா? பார்க்காத. என்னம்மா பார்க்கக்கூடாதா? இல்லைடா, பார்க்கலாம், போகலாம். நீ கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கீங்கள, அதனால தான் வேண்டான்றேன். நீ கீழே ரூமில் இருந்துக்கோ, அவள் மேலே இருந்துக்கிட்டோம். என்னம்மா சொல்கிறத கேளுடா, போ. அவளை பார்க்காத என்னால் இருக்க முடியாது. என்கிட்ட ஏதாவது பாறை வந்துட போகுது. சும்மா அவள் வந்துட்டு இறங்கி வரும்போது ஓர சீனை போட்டு காமிச்சிட்டு போனேன். இப்போ அவளுக்கு முடியாத இருக்குன்றப்போ ரொம்ப பார்க்க முடியாத தவிக்கிற நீ. அம்மா வந்திருக்கு, புதுசாக வர கல்யாணம் ஆகிருக்கு. வேண்டாம், அவன்கிட்ட வரலாம் தப்பு. அம்மா போட்டிருக்கிறப்ப அவளை தொடக்கூடாது, பார்க்காத நீ இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க வெளில அனுப்பியிருப்பாங்க. தயங்க ரொம்ப உங்களை ஏக்கமாக பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து உடம்பு முடியாமல் நீங்கள் அப்படியே குறுகிட்டு ஒரு மாதிரி நீங்கள் நின்றுட்டுருப்பீங்களா. இப்போ அப்படி தான் உங்களுக்கு கீழே வந்து ஒரு வேஷ்டியை விரித்து போட்டு அங்கே வேப்பில அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தனியாக மஞ்சள் துணி அதுமாரி போட்டு உங்களை படுக்க வச்சுருப்பாங்க. சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, நெட்டு, அப்படியே அந்த ஒயிட் கலரில் நெட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நெட்டு கட்டி விட்டு உங்களுக்கு 4 பக்கமும் நெட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே குறுகிட்டு படுத்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் மாமியார் தான். ஒயினு அம்மாடி, அம்மா ஒயினு சொல்லுங்க அத்தை. இப்போ இப்படி தான் இருக்கும், புரியுதா? ஒரு 5 daysக்குள்ளால சரியாயிடும். இன்றைக்கி முதல் நாள் என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு மஞ்சள் இதெல்லாம் போட்டு தண்ணி இது பண்ணி வச்சிட்றேன், குளிக்கலாம் என்ன? சரிங்க அத்தை. இப்போது தயங்கிட்ட சொல்லியிருப்பாங்க,
போயிட்டு ஃப்ரூட்ஸு இளநீ இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வாடா, அவளுக்கு கொடுக்கணும், அவளுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி கொடுத்தா தான் சீக்கிரம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படி தான் அவர் வாங்கிட்டு வந்து உள்ளே வந்துருப்பார். எங்கடா உள்ளே வர, வெளில போடா. அம்மா அவளை பார்க்க தயாங், சொல்கிறது கேளு தயாங், வெளில போ. அம்மா ஒரு தடவை பார்க்குறேம்மா, உங்களுக்கு இந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆனால் உங்களுக்கு முடியலன்றதால நீங்கள் அப்படியே தான் படுத்துட்ருக்கீங்க. என்னதாச்சு? ஒன்றும்மா, நீ நீ படுத்துக்கோண்ணே. வயிறு எப்படி இருக்கா, பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. ஏன் வெளில நிற்கிறீங்க, வாங்க. இதோ வரேன்டி. இதோ போகிறா, வெளில போன்னு சொன்னேன். அம்மா அவளை பார்க்கணுமா? தயாங், சொல்கிறது கேளு, வெளில நீ அவளை பார்க்குறதெல்லாம் சரியில்லைடா. வேண்டாம், அவளுக்கும் ஃபீலிங்ஸ் அது தானே இருக்கும். சும்மா நீ பார்க்குறலாம் இப்போதைக்கு சரி வராது. வெளியேறு அம்மா, வெளியேறுடா. போயிட்டு நீ என்ன பண்ணு, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போ. சரிம்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி இளநியை ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வருவார். தயாங், சொல்கிறது கேட்குதா இல்லைடா உனக்கு, வெளியேறு. அம்மா தூரமாக நின்று எந்த வெங்காயமும் பண்ண தேவையில்ல, வெளியேறு. இப்போது உங்கள் மாமி தான் இப்போ உங்களை எழுப்புறாங்க. ஒயின் சொல்லுங்க அத்தை. எழுந்துருண்ணே, இது சாப்பிட்டுட்டே இரு, நான் தண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. இல்லை வேண்டாம், சாப்பிட வேண்டாம், குளிச்சிடலாம் ஒரு 2 minutes மட்டும். சரிங்க அத்தை. என்ன எந்திரிச்சிக்கோ, ரெடி பண்ணிட்டேன். சாரி கைட்டு. அத்தை கைட்டுமா, நான் தானே கழட்டு. மேலே ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் துணியை மட்டும் கட்டிக்கோ. சரிங்க அத்தை. அவர் இப்போ உள்ள வருவார். என்னடா சத்தமே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார் இல்லையா. அம்மா தயாங், என்னடா பண்ணுற, வெளில போடா. அம்மா ஏம்மா அவள் அப்படி நிற்கிற, போ தயாங், வெளில போ. சரிம்மா போகிறேன். ஒயன் எப்படி இருக்க, போடா, நான் அடிச்சிடுவேன் தயாங், வெளில போத்தேன். ஏன் அத்தை அவரை திட்டுறீங்க, பரவாயில்ல வர. இதோ பாரு ஒயன், சொல்கிறது கேளு, அத்தை நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ஆமாம் அத்தை அப்படின்னு உங்கள் அத்தை தான் உங்களை குளிப்பாட்டுறாங்க. தலையில் அப்படியே உங்களை மேலே அப்படியே அந்த தண்ணி விழும்போது உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு இதமாக இருக்கிற மாதிரி இருக்குது, மேலே ஃபுல்லாக அப்படியே எரிகிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அப்படி தான் உங்களை குளிப்பாட்டி இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த முடி ரொம்ப ஈரமாக இருந்துகிட்ருக்குமா, உங்களுக்கு சாரீ மட்டும் இது பண்ணி விட்டு, அதாவது ரொம்ப அந்த டைட்டாக சாரீ பின் பண்ணி போடாமல் ரொம்ப லூஸாக அந்த மாதிரி சாரீ கட்டி விட்டுட்டு உங்களுக்கு தலைலாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை தலை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா, இது இப்படி சாப்பிட்டா தான் உடம்பு ரொம்ப கூலாக இருக்கும், உடம்பு ஹீட்னால் வர்றது தான் நம்ம, புரியுதா? சாப்பிட்டு. சரிங்க அத்தை. இப்படி தான் ஒரு 4 days கிராஸ் ஆகிருக்கும். அவரால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக ரொம்ப தவிச்சிட்ருக்காரு. நீங்களுமே என்னடா அந்த மனுஷன் வெளியிலே இருக்காரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்பீங்க. அவரும் எட்டி பார்த்துட்டே இருப்பாரா. இங்கே நடுவில் தயங்கோட அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. எட்டி பார்க்குறது தான் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், ஏன் என்னடி பண்ணுற, உடம்புலாம் பரவாயில்லையாப்போ, மேலெல்லாம் காயம் சரியாயிடுச்சா? பரவாயில்லங்க, ரொம்ப பரவாயில்ல, இப்போ தான் நான் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறியாடி? ஆமாங்க, உன் முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடி. எங்க 4 days தாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சரி சீக்கிரம் முடிஞ்சிச்சா? இல்லைங்க இருங்க. தயாங், அம்மா ஒருத்தி உள்ளே இருக்கேன் தெரியுதுல்ல? சரிம்மா, நான் பயமூட்டுதாம்மா இருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். அம்மா அவளுக்கு தான் சரியாயிடுச்சுன்னு சொன்னதில்லம்மா, நான் வரட்டா? இதோ பாரு தயாங், வெளில இருனா வெளிலே இரு, சும்மா ஏதாவது தொணன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான்டா அம்மா டென்ஷன் ஆகிடுவேன். அம்மா அவளுக்கு தான் இதோ பாரு, அவள் உன் பின்னாடியே சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தா, அப்போல்லாம் என்னடா பண்ணேன், எங்கே பொறுக்க போனேன்னு கேட்குறேன். அம்மா ஏம்மா திரும்ப பழசெல்லாம் கலப்புற, அப்போ தெரியுதுல்ல, மூடிட்டு நில்லா, எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை தான் இது. ஏம்மா அப்படி பழிக்கிற, அப்படி தாண்டா பண்ணிகிட்ருக்க, மூடிட்டு இரு. 5வது நாள் வந்து 6 மணிக்கு மேலே வா. என்னம்மா அதான் 5வது நாள்னால் இந்த தண்ணி ஊற்றுற, அப்படிலாம் இல்லை, 6 மணிக்கு மேலே, புரியுதா? அப்போ தான் நீ அவளை பார்க்கலாம், அதுக்குள்ளே உள்ளே கால் எடுத்து வச்ச மோனே. சரிம்மா, பேசிகிட்டு இருக்கலாம்ல, அதிகமாக பேசிகிட்டு இருந்தேன்னா அம்மா அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ. சரிம்மா. நீங்கள் அப்படியே சிரிப்பீங்களா, லைட்டாக சவுண்ட் அவருக்கு கேட்டிருக்கும். என்னடி நீ சிரிக்கிறியா? ஏய்
டீ போட்டுலாம் பேசாத, அவள் அம்மன் இப்போ சும்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறத நான் காதில் வாங்கினாலே அம்மா அடிச்சிருவேன். வாய் மூட்டு நில்லுடா. அம்மா அம்மா அவளுக்கு தண்டனை கொடுக்கலம்மா, எனக்கு தாம்மா தண்டனை கொடுத்துச்சு. அதை தாண்டா நானும் சொல்லிகிட்ருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து. இது உனக்கு கொடுத்த தண்டனை தான், புரியுதா? அதனால் மூடிட்டு நில்லு. ம் சரிம்மா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவள் சாரி கழட்டிகிட்ருக்கா. நீ என்னத்துக்கு கேட்குற? ஏம்மா? தண்ணி ஊற்ற போகிறேன்டா போ அப்படின்னு நீங்கள் சிரிச்சிருவீங்களா? தெரியலடி, நீனும் சேர்ந்து சதி பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் டீ போட்டு கூப்பிடாதான்னு சொன்னேண்ணா. சரிம்மா நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே நின்றுட்டுருக்காரு அந்த மனுஷன். அப்படியே கை காட்டிட்டு ஒரு மாதிரி பாவமான ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இப்போது, என்ன பண்ணுவாங்கன்னு அவர் அங்கே காட்சியாக ஓட்டிகிட்ருக்காரு அவரோட கனவு உலகத்தில். இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்படியே சாரி அப்படியே கழட்டிட்டு அதே மஞ்சள் துணியை காட்டிக்கிட்டு இப்போ உங்கள் முடியெல்லாம் அவுத்துட்டு போயிட்டு தண்ணி ஊற்றி உங்களை கூப்பிட்டு வந்து இப்போ ஓட்டிகிட்ருப்பாங்க அவங்க அத்தை. நானே பார்த்துக்குறேன்ல. வேண்டாம்மா, நான் இருக்கேன்ல, புரியுதா? கம்மி கையெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம். பரவாயில்ல, காஞ்சி விழுந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் மனசே இதாக இருக்குமா. அம்மா எப்படி இருக்காம்மா? நல்லா இருக்காடா, நல்லா இருக்கா. போதுமா? போதுமா. அவள் எப்படிம்மா ஃபீல் பண்ணுறா? முகலாம் எப்படி இருக்குமா? நல்லா இருக்குடா. பரவாயில்ல, நான் கூட என்னவோ நினச்சேன். பரவாயில்ல, மகராசி நல்லபடியாக சரியாயிட்டாடா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைக்கு அப்படியே முகம் ஃபுல்லாக அப்படியே பெட்டர் மாஸ் லைட்டு தான். இங்கே தயங்குக்கு பரவாயில்ல, சந்தோஷம், இன்றைக்கி அப்படியே பார்க்க போகிறோம் பொண்டாட்டியை அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷத்தில் அப்படியே இருந்துகிட்ருப்பாரா. நீங்கள் இப்போது சாரீலாம் மாற்றிக்கிட்டு திரும்ப அந்த நெட்டு சுற்றி இருக்கும்னு சொன்னா இல்லைங்களா, உங்களுக்கான ப்ளேஸ் தனியாக கொடுத்துருப்பாங்கன்னு. அங்கே இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவரு தான் இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாஸில் இளநியை ஊற்றி எடுத்துகிட்டு வருவார். மா நான் கொடுக்குறேனேம்மா, நீ ஒன்றும் கொடுக்க தேவையில்ல போ. மா அதான் சரியாயிடுச்சு, தண்ணி தான் ஊற்று, நீ ஒன்றும் பிடுங்க தேவையில்ல, போறியா? சரிம்மா. அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கலான்னு பார்ப்பாரா. அப்படியே அவங்க முன்னாடி நின்றுட்டு, நீ என்ன பம்புறன்னு தெரியுது, தயவு செஞ்சு வெளில போடா தயன். சரிம்மா பார்க்கல. ஒயன் பரவாயில்லையடி, டீ போட்டு கூப்பிடாதான்னு சொன்ன தயன். சரிம்மா. ஒயன் அம்மன் உங்களுக்கு பரவாயில்லைங்களா? ஐயோ என்ன இப்படிலாம் இவர் பேசுகிறாரு. அம்மன் சாமி உங்களுக்கு இப்போ சரியாயிடுச்சுங்களா? போயிட்டீங்களா? இருக்கீங்களா? இல்லைங்க, 6 மணிக்கு மேலே போவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சீக்கிரம் அந்த அம்மனை வெளில அனுப்பிடி. டீ சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க அம்மன், சீக்கிரம் வீட்டை விட்டு வெளில போங்க. போயிடுறேன். சீக்கிரம் போயிடுறீங்களா இல்லை 6 மணிக்கு மேலே தான் போவீங்களா? இல்லை 6 மணிக்கு மேலே தான் போவாங்களாம். நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் சரியாக இருக்கும். ஓகே வெயிட் பண்ணுறேன். 4 நாள் கடந்துட்டோம், இந்த அரை நாள் தானே, பார்த்துக்கிறேன். சரி நல்லா சாப்பிடுங்க அம்மன், சாப்பிட்டுட்டு தெம்பாக வெளில போங்கன்னு. திரும்ப ஏதாவது பசிக்கிற உள்ளே வந்துடாதீங்க. சரிங்க தயா, நாங்கள் சீக்கிரம் வெளில போயிடும், நீங்கள் அப்புறமா பொறுமையாக வாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவருக்கு இங்கே முகம் ஃபுல்லாக அப்படியே ஏஷியன் பெயிண்ட் அப்படியே அப்பன மாதிரி ஒரு ப்ளஷ்ஷு. அவருக்கு அந்த சந்தோஷம் தாங்கவே முடியல. 6 மணிக்கு நம்ம பொண்டாட்டியை பார்க்க போகிறோன்ற ஆர்வத்தில் அப்படியே துள்ளி குதிச்சிட்டு போவாரா. இங்கே தயங்குடாமா, எங்கேயா தாவி குதிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தலைகீழ விழுந்து நீ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்க வச்சிடாத, புரியுதா? இப்போ தான் அவளுக்கு 5 நாள் முடிஞ்சிருக்கு, அவர் உனக்கு 5 மாதம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எழுப்புமா. இல்லைம்மா, நான் மூடிட்டு கரெக்டாக போகிறேம்மா, பயம் வச்சுட்டு சும்மாருமா, நடந்துட போகுது ஏதாவது, பயம் இருக்குல்லடா போ. சரிம்மா, நான் பொறுமையாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. 6 மணிக்கு உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்றது. அவர் ஃபோனில் டைம் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கார். இன்னும் லஞ்ச் டைமே முடியலடா, இருடா அவளுக்கு போய் நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அம்மா நான் ஒன்றும் போடுங்க தேவையில்ல, நான் போகிறேன். சரிம்மா நானும் வரேன். நீ வெளில தான் நிற்க போகிற, எதுக்கு அங்கே இல்லைம்மா அவள் குரலை கேட்பேன். ஆமாம்மா ஆமாம்மா நடத்து அம்மா. 6 மணி எப்போ ஆகும்னு வெயிட் பண்ணுறேன், நீ வர சும்மா ஏம்மா. சரிடா சரி, இருந்தாலும் இம்புட்டு ஆசை இருக்கக்கூடாடா. அப்படி வைக்கப்படுறாரு அவர். அப்படி அவங்க அம்மா எடுத்துகிட்டு போவாங்களா. இவர் கொஞ்சம் அப்படியே வாசப்படி எட்டி பார்க்கலான்னு வருவார். ஒன்றும் நீ எட்டி பார்க்க தேவையில்ல, எப்படி எட்டி பார்த்தா அந்த நெட்டு தான் தெரியும். ஏன் தம்பி? அம்மா போடா போகிறோம் போ. சரிம்மா. ஒயினு அம்மன் சாமி என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டு சீக்கிரம் போயிடுவீங்கள? ஆமாம்
சீக்கிரம் போயிடுவோம் நாங்கள். நீங்கள் அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஒழுங்காக சாப்பிட்டு திருப்தியாக போவேன். இல்லைன்னா கொஞ்சம் அரைகுறை அங்கே ஏதாவது எம்டியாக இருந்தது. ஐயோ இல்லை, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அம்மன். நீங்கள் நல்லா சாப்பிடுங்கண்ணே. ம் சரிங்க சரிங்க தயாங். உங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கே. ஏன் வந்தீங்கன்னு தோணுது தயாங். அம்மா ஒருத்தி உள்ளே இருக்கன்னு தெரியுதுல்ல. ஏம்மா அவன் தான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானா? ஏன் இல்லாத எனக்குமே கொஞ்சம் போர் அடிச்சது. சரி சரி, 6 மணிக்கு மேலே எதாக இருந்தாலும் பார்த்துக்கோமா. இப்போ வாய மூடுன்னு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புற அம்மனை உட்கார வச்சிடாதீங்க. இல்லாத நான் எதுவும் பேசல, அவர் தான். தயாங் கேட்டல? ஓகே கேட்டம்மா. நான் வாய மட்டும் இருக்கம்மா. சரி சாப்பிடுமா. சரிங்க இதில் காரம் அதிகமாக போடலன்னு உனக்கே தெரியும். லைட்டாக இப்போ சேர்த்துருக்கேன். உனக்கு ஏதாவது வாய் எறிகிற மாதிரி இருந்ததுன்னா சொல்லு. சரிங்க நான் சொல்கிறேன். இளநீ தண்ணி குடி, தண்ணி அதிகமாக குடிக்காது. சரிங்க ஏதாவது மிச்சம் இது இருந்தால் நான் சாப்பிட்லாமாம்மா? நான் தான் சொல்லிட்டேன் 6 மணியோட முடிய போகுதுன்னு. எதுக்குடா அந்த மாதிரி எச்சப்பையனாட்டம் சுற்றி திரியிற? சரிம்மா நான் மூடிட்டு நிற்கிறேன். அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ தட்டு கொடுப்பீங்களா? அதில் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டியிருக்குமா? நான் ஏதாவது ஏண்டா வெக்கமான சுடு சொன்னால் உனக்கு ஒன்றுமே இல்லையா? ஏம்மா இந்தா எடுத்துகிட்டு போ. நக்கி சாப்பிட போறியா? போ எடுத்துகிட்டு போ. இல்லைம்மா டேஸ்ட்டுக்கு. அவளுக்குன்னு தனியாக பண்ணியிருக்கேன்டா. அதில் உப்பு காரமே ஒன்றும் கூட இருக்காது. பரவாயில்லம்மா, அவள் சாப்பிட்டா நீ சாப்பிடக்கூடாடா லைட்டாக. ஏம்மா சாமிக்கு படைச்சது மிச்சம், அந்த இலையில சாப்பிட்றோம்ல அந்த மாதிரிம்மா. 6 மணிக்கு பார்க்க போகிறேன், பேச போகிறேன், உன் பொண்டாட்டி தாண்டா. சரிம்மா இப்போ என்னால் தாங்க முடியும். போய் தொலைடா, போ தின்னு தொலை போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கே சிரிப்பு தாங்கலை. இங்கே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஷ்ஷு தாங்கலை. என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் வரும். சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காரு, குருன்னு சொல்லிட்டு எப்போ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3:30 அந்த மாதிரி ஆகுமா, உங்களுக்கு இளநீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மேலே வருவார். உங்கள் அத்தை நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க உங்கள் பெட்ரூமில், உங்கள் பெட்டில் தான். நீங்கள் அந்த நெட்டுக்குள்ளால் அழகாக அந்த தலை குளிச்சிருப்பீங்களா, அதை அப்படியே அழகாக கோதிக்கிட்டு நீங்கள் முகத்தை காமிக்கல அந்த பக்கமாக திருப்பிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் அவர் பார்க்குறாரு. மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே ஒரு பாட்டு அவருக்கு சிங்க் ஆகுது பேக்ரவுண்டில். இன்று நிலவில் நீர நினைவில் கண்டு தவிப்பது மனம் கலங்கி புலம்புகிறே. கூந்தல் நிலைவில் எழில் குலச்சரிவில், கூந்தல் நிலைவில் எழில் குலச்சரிவில் கர்வம் அழிந்ததடி, என் கர்வம் அழிந்ததடி. ஏங்க நீங்கள் எங்க வெளில போங்க. நீங்கள் முகத்தை பார்க்கவே இல்லை அந்த பக்கமா. ஒயின் நீ அப்படியே இரு. தெரியல இப்போதைக்கு உன் முகத்தை பார்க்கணுன்னு தோணலாடி. பேக் சைட் செம்மையாக இருக்குப்போ. விளக்கு மாற்ற கட்ட இப்பயே போதுடா. நான் ஒருத்தங்க இருக்குன்னு உனக்கு தெரியலல்ல. நான் ரூம்குள்ளே வராதான்னு சொன்னேன். ஃப்ரூட்ஸ் அம்மா எடுத்துகிட்டு வந்தேன். தெரியுதுடா, கர்வம் அழிஞ்சிச்சு. இதுவே அம்மா கிட்ட ஐயோ அம்மா இல்லைம்மா, தெரியுதா போ போடா. சரிம்மா சரி போகிறேன். ஏன் சம்மடி இல்லை தயாங், சிரிப்படி பாரம் போ. அப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க, அவருக்கு செம ப்ளஷ் நீங்கள் சிரித்ததான். அந்த பேக் சைடில் உங்களுடைய அழகு அப்படியே பார்த்து மனுஷன் விழுந்துட்டாப்புல. அப்படியே செம்ம ப்ளஷ்ஷு தான். குடுன்னு வேகமாக வந்துருப்பாரா, வலிக்கிட்டு விழுந்துட்டாப்புல மனுஷன். வாய வச்சல்லம்மா விழுந்துட்டேன். போச்சா என்ன ஆச்சா? முட்டிமா காமி. இருமா வலிக்கு. ஒன்றும் பெருசாக இல்லை, எந்திரிச்சு போயேன். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைடா பரதேசி பாருக்கால. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா பிரம்மன் நினைக்கிறேன். பிரம்மா
தெரியலடா, ஒரு மார்க்கமாக சுற்றிட்டுருக்க. 6 மணி இன்னும் ஆளல. போ, அது வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். சரிம்மா நான் போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிக்கிட்டே அவர் மட்டும் போய் கவுச்சில் உட்காந்துட்டு அவர் மட்டும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கார். பட் அவரோட நினைப்பு எல்லாம் உங்கள் மேலே தான். உங்களோட பேக் சைடு பார்த்து ஐயோ என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளால் ஏகப்பட்ட கற்பனை ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய சாங் சிங்க் ஆகிட்டே இருக்குது. வாய் துடிச்சிக்கிட்டே இருக்குது பாடுறதுக்கு. ஒரு பாட்டு திரும்ப எடுத்துருப்பாரா? இன்னொரு தடவை நீ பாட்டு மட்டும் பாடின தயாங், இங்கேருந்து செருப்பு பறந்து வந்து உன் தலையில் அடிக்கும் பார்த்துக்கோ. அம்மா ஆமாண்டா, வாயை மூட்டு இருட்டாலாம் இருக்கிறியா? அவள் சாமிடா அப்போதைக்கு. சும்மா பாட்டு பாடி உசு பேத்துறியா அவளை? இல்லைம்மா சும்மா தான் இருக்குமா. மூடிக்கிட்டேன், நீ போ. ஜிப்பு போட்டதாகவே இருக்கணும். ஓப்பன் மட்டும் பண்ணடா. சரிம்மா போம்மா, அசிங்கப்படுத்தாத போம்மா. சரி, நல்லா இருந்துச்சா பை த பை? சரிம்மா போம்மா. நீ ஏன் என்னை உசுப்பேத்திகிட்ருக்க? நல்லதுக்கு காலம் இல்லை இந்த பசங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிருப்பாங்க. கரெக்டாக இப்போ 6 மணி ஆகுது. கண்ணை விரித்து பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அவன் 6 மணி ஆகிடுச்சுமா, நான் வரலம்மா. இருடா, பிள்ளைக்கு சுற்றி போடணும், திருஷ்டி கழிக்கணும், இரு. ஒரு 7 மணி அம்மா 6 மணின்னு சொல்லிட்டேன். இல்லை அதில் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக, அதாவது அவங்களுடைய அம்மாவை அப்படி தள்ளி நகத்தை நிற்க வச்சுட்டேன். அப்படியே வருவாரா? கோவில் சில மாதிரி அழகாக இருக்கீங்க. முகமெல்லாம் அந்த வடு இருக்கும் இல்லைங்களா, அந்த வடு எல்லாம் மறைஞ்சி முகம் ஃபுல்லாக மஞ்சள், அழகாக பொட்டு, நேர்வகுடு, நெத்தி பொட்டு, அது மட்டும் இல்லாத ஒரு அம்மனுக்கு நேர்வாக்கு எடுத்து இங்கே ஒரு கிளிப்பு போட்டு முடி ஃபுல்லாக அப்படி ஓப்பனில் இருக்கும் இல்லைங்களா, லூஸார் மாதிரி, அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. கை நிறைய வளையல். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் வந்து எந்த ஜுவல்ஸுமே நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. சரி இப்போ 5ஆவது நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழகாக அலங்காரம் பண்ணிகிட்ருப்பாங்க. தலையில் பூவு, பார்க்கவே மங்களகரமாக ஆஸ்பீஷியஸாக இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நின்றுட்டுருக்கார் மனுஷன். ஏங்க ஏங்க ஓயன் அழகாக இருக்குடி. எப்படிடி? எங்கள் அத்தை. அம்மா வெளில போம்மா. என்னடா வெளில போம்மா? இருடா சுற்றி போடணும். சரி சரி சரி. அவர் உங்களே பார்த்துட்டே இருக்கார். கண்ணாலே சாப்பிட்ருவாரு போல். நீங்கள் அவரை லைட்டாக பார்ப்பீங்களா? நீங்கள் பாரு, சுற்றி போட்டுட்ருக்கேன், சும்மா நின்றுட்டு. சரிங்க அத்தை. அப்படியே சுற்றி போகிறாங்க. ஊர் கண்ணு, ஒரே கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் உங்களை கண்ணு போட்டுக்கிட்டே இருக்குது. டேய் முதல்ல உன் கண்ணு தாண்டா பட்டுரும். சரிம்மா, என் பொண்டாட்டியை நான் கண்ணு போடாமல் என்னம்மா, போம்மா. சரிடா, அம்மா ஒருத்தர் இருக்கேன், தயவு செஞ்சு நீ வழியிறது குழையிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தாங்க முடியல தாயம், பயமுறா அப்படின்னு சுற்றி போட்டு, அதாவது சுற்றிட்டு வெளில எடுத்துகிட்டு போங்களா, இங்கே அப்படியே மேலே பாஞ்சிருப்பாரு உங்களை கட்டி இருக்கி. ஏங்க என்ன பண்ணுறீங்க ஒரு இன்னும் தயங்க, நானும் வெளில போகலடா. அம்மா போம்மா, திரும்பி பார்க்காத போ அப்படின்னு உங்களை இறுக்கி அணைச்சிருப்பாரு. மூச்சு கூட விட முடியல அவங்களால. என்னங்க பண்ணுறீங்க? நல்லா முடியாது. வீட்டு கொண்டாட்டி எப்படி என்னை விட்டு என்னால் இருக்க முடியாடி. 5 days டி. 5 days எங்க 4 days தாங்க. 5 days டி, 5 days. உனக்கு என்ன தெரியும்? அவ்வளோ மிஸ் பண்ணிங்களா? ரொம்ப மிஸ் பண்ணடி, ரொம்ப மிஸ் பண்ணேன். உனக்காக அந்த பாட்டு என் மனசில் இருந்து வந்துச்சு தெரியுமா? கேட்டேன், நல்லா இருந்துச்சுங்க. பிடிச்சதாடி? பிடிச்சதுங்க, பிடிச்சது. சரி, உடம்புலாம் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. பொண்டாட்டி ஏங்க இன்னும் பொழுது போகலைங்க, ஏங்க படுத்துறீங்க? விளக்குங்க. பார், அவ்வளோதான். பொழுது போனது தான். திரும்ப புதுசாலாம் பொழுதெல்லாம் போக வேண்டாம். கதவை லாக் பண்ணிட்டு வரேன். என்ன ஏங்க என்ன பண்ணுறீங்க? அம்மாவுக்கு எல்லாம் புரியும். கதவை லாக் பண்ணிவிட்டு வருவேனா, நீங்கள் நிற்பேன். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருப்பீங்க. அவர் போய் கதவை லாக் பண்ண போவாரா, நீங்கள் அவருக்கு முன்னாடி வெளில வந்திருப்பீங்க. போய் எங்கடி போகிற? என்ன பண்ணுறீங்க? இந்த பகல் இன்னும் நைட்டு ஆகலை, 6 மணி தானே, இப்படி வட்ட வெளிச்சமாக இருக்கு. சும்மா நான் சொன்னேன்ல, அட்வான்டேஜெல்லாம் இதை எடுத்துக்கூடாது. அப்படி இல்லடி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் உள்ள வாயேன். எதுக்கு?
உள்ள வாடி. பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் வாடி. சரி அப்படின்னு வந்திருப்பீங்களா? ஒரு டோர் அப்படியே லாக் பண்ணியிருப்பார். என்ன சொல்லுங்கள். உட்காரேன். ஏன் உட்காரடி பொண்டாட்டி. சரி எதுக்கு? புரியலையடி பொண்டாட்டி. அவனை எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு உன்கிட்ட காமிக்கணும்டி மட்டும்தான். அது மட்டும்தான் இப்போது. என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ ஷூட்டில்? ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, புரியுதா? உன் பர்மிஷன் இல்லாமல் உன்கிட்ட அப்போ சொன்னதான். இப்போ நீ பொண்டாட்டியாக கிடச்சா மட்டும் போதும். உன்கிட்டேருந்து ஒரு உரிமை, அது மட்டும் போதுன்றது மட்டும்தான் என் மனசில் இப்போ வரைக்கும் நிற்கிது. உன்னோட பர்மிஷன் இல்லாத உன்கிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க விரும்பவே இல்லை. உன்னோட லவ், உன்னோட ஃபீலிங்ஸோட அப்படியே எனக்கு வேணும்டி, அப்படியே வேணும். அப்புறம் எதுக்கு ஷர்ட்லாம் கட்டுறீங்க? ஒரு நிமிஷம். திரும்பவும் ஷர்ட்டை கட்டுறாரு. என்ன பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன்ல, கண்ணை தரடி. நீங்கள் இப்போ எதுக்கு ஷர்ட்டை கட்டுறீங்க? இது நான் அத்தைக்கிட்ட சொல்லுவேன். என்னடி இப்போ கண்ணை திறக்க போறியா இல்லையா? மாட்டேன். நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை. நான் தான் சொல்கிறேன்ல. நான் தான் சொல்கிறேன்டி, உன்னோட பர்மிஷன் இல்லாத உன்கிட்ட என்னோடய விரல் கூட படாதடி. கண்ணை திறந்து பாரு. இப்போது லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அவர் இப்போது ஷர்ட் அப்போ அப்படியே உருவி தூக்கி வீசுகிறாரு. என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு. எங்கே பார்க்கணும்? என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க? என்னோடய லவ்வை அந்த 4 டேஸில் எப்படி உங்ககிட்ட காமிக்கிறதுன்னு தெரியல. அதோட வெளிப்பாடாக இது எனக்கு தோணுச்சு. அதுக்குன்னு பைத்தியக்காரத்தனமாக எதாவது பண்ணுவீங்களா? தெரியலடி, உனக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. ஆனால் எனக்கு இது லவ்னு தோணுச்சேடி. ஏங்க வலிக்கலையா? பேங்கின மாதிரி இருக்குது. வலிக்குதுடி. வலிக்குதுன்னு தெரியுது. எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? என் பொண்டாட்டியோட பேர் அடி மனசுக்குள்ள இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இருக்குன்றது உன் கண்ணுக்கு தெரியணும்ல. ஐயோ, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? உங்கள் எக்ஸ பாரு. அவளை பற்றி பேசாத. சரி, பேசலை. அவளை என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? தெரிலடி. எவ்வளோ பிடிக்கும்னு தெரில. சின்ன வயசில் என் அம்மாக்கிட்ட சொல்லுவேண்ணா, உன்னை எனக்கு ஃபேன் வரைக்கும் பிடிக்குமா, ஸ்பேஸ் வரைக்கும் பிடிக்குமா, ஸ்பேஸை தாண்டி அந்த மில்க் அது வரைக்கும் பிடிக்குமா அப்படின்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ சொல்கிறடி, என் அம்மா அளவுக்கு ஒன்று எனக்கு பிடிக்கும்டி. பிடிச்சிக்கிட்டே இருக்கும். என்ன அழறீங்களா? ஏன்? தெரியலடி. 4 டேஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. என்னடி தள்ளி விடவே இல்லை? தெரியல. தள்ளணும்னு தோணலை. இன்னும் வேணும்னு கேட்கணும்னு தோணுது. கேட்கலாமாங்க? என்னடி சொன்ன? அதான் சொன்னே, காதில் விழலையா? உண்மையாவாடி? நைட்டு உங்களுக்கு என்னடி சொல்ல வர? நைட்டு உங்களுக்கு புரியலையா? புரியுதுடி. ஆனால் புருஷா, நைட்டு உனக்கு விருந்து வைக்கவா அப்படின்னு கேட்குறேன். விருந்தடி? ஆமாம். உண்மையாவா? சரி போங்க, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அத்தை, எங்கே போகிறேன்? உங்களுக்கு நைட்டு விருந்து வைக்கவான்னு கேட்டேன். ரெடி பண்ணலான்னு நினச்சேன். இப்போவே ரெடியாக தாண்டி இருக்க அப்படின்னு சொல்லி உங்களோட இடுப்பு அப்படியே இறுக்கி பிடிப்பாரா? வலிக்குதுங்க. இப்போவே ரெடியாக தான் ரெடி இருக்கா? இப்போவே ரெடியாக தான் இருக்கேன். உங்களுக்காக தான் ரெடியாக இருக்கேன்.
அத்தை இப்போ வெளில இருக்க மாட்டாங்க, எட்டி பாருங்கள். என்னடி சொல்கிற? அத்தை இப்போ வெளில இருக்க மாட்டாங்க, நீங்கள் போய் எட்டி பாருங்கள். உண்மையாடி? சுற்றி போட போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கள்ல, கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க மருமகளுக்கு சீக்கிரமாக வயிற்றில் நீ ஏன் குழந்தையா வந்து போகிற அப்படின்னு வேண்டிக்க போகிறாங்களாம். அக்செப்ட் பண்ணிட்டியாடி? ஐயோ மரமண்ட புருஷா, நான் தான் சொல்லிகிட்ருக்கேனாடா, எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். ஐயோ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை பெட்டில் தள்ளிட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவராகிறாரு. போதும் போதும் போதும், என்ன பண்ணுறீங்க ஏண்டி? எவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக சொல்லிட்டு கடி. ஓ, அப்போ உங்களுக்கு இது அசால்ட்டாக தெரிஞ்சிச்சா? இல்லை தானே, இந்த மாதிரி நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகணும், சேம் டைம் இவ்வளோ ஹாப்பியாக ஆகணும்னு நினச்சேங்க, அவ்வளோதான். என் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணடி, ரொம்ப மிஸ் பண்ண. நீ இன்னைக்கு 10 கதற போகிற பாருடி. பார்க்கலாம். நீங்கள் தான் உடம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. என்ன பண்ண போகிறீங்க பெருசா? ஏய் தாங்குவேன்னு பார்க்குறேன்டி முதல்ல. கண்டிப்பாக தாங்குவேன் உங்களை, உங்களோட உயிரை. தெரியுமா? ஏன்னு தெரில, உங்களை நான் லவ் பண்ணுறேன், நிறைய லவ் பண்ணுறேன். என்ன கொஞ்சம் உங்களை அலைய வச்சு பார்க்கணுன்னு நினச்சேன். கடைசியாக நான் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அம்மனா மேலே வந்து இறங்கி நீ இன்னும் ஒரு 4 நாள் தள்ளி போடுடி அப்படின்னு சொல்லிடுச்சா. அதனால தான் இந்த டிலே. இல்லைன்னா என் புருஷனுக்கு அன்றைக்கே கிடைக்க வேண்டிய விருந்து இன்றைக்கி தான் அது கிடைக்கணும்னு இருந்திருக்கு போலங்க. அப்படியாடி? உண்மையாவா? அன்றைக்கி சீக்கிரமாக வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு உட்காந்துருந்தேன். பார்த்தா திடீர்னு என்னவோ லைட்டாக அப்படியே புள்ளியாக மேலே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொஞ்சம் குளிர்தேன்னு போத்திட்டு படுத்திருந்தேன். பார்த்தா அம்மான்னு சொல்கிறாங்க அத்தை. எனக்கு தெரியுங்க, என்னை விட நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு. அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய படையலாக வைக்கலான் இருக்கு. என்ன வைக்க போகிறீங்க? பெரிய படையலா? என்னையே வைக்கலான் இருக்கு. வேணுமே, நிறைய வேணுமே. அப்படின்னா அந்த படையலை ரசித்து நான் சாப்பிட்ணுமே. சாப்பிட்லாங்க கண்டிப்பாக. நீங்கள் இன்னையிலேருந்து எப்போ வேணாலும் உங்கள் பொண்டாட்டியை சாப்பிட்டுக்கலாம். பர்மிஷன் கிராண்டட். புரியுதா புருஷா? அப்படியாடி? புருஷனுக்கு விருந்து வச்சதை விட எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலான்னு சொன்ன பார்த்தியா? என் பொண்டாட்டி அங்கே நிற்கிறாடி. எங்கே இடிக்காதீங்க, நெத்தி வளைக்குது. என்னென்னவோ எங்கெங்கேயோ வளைக்க போதடி, அதெல்லாம் எப்படி தாங்க போகிற? போங்க. எங்கே போகிறது? என் பொண்டாட்டிக்கிட்ட தான் இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னில் இருந்துடி பொண்டாட்டி வளைக்குங்க. வலிக்கணுமே, வலிக்குதுங்க. ஏங்க பண்ணுறீங்க? எங்க சாரி. சாரி, அது ரூம்குள்ளே வர வரைக்கும் தான், பெட்டுக்கிட்ட வர வரைக்கும் தான். புருஷன் உங்ககிட்ட வந்துட்டா சாரி இருக்கக்கூடாது. சாரி இருக்கிற வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் இந்த புருஷன் உன்னோட தாயாங்க தான் இருப்பான். உன்னோட தாயாங்க தான் உன் மேலே ஃபுல்லாக இருப்பான். இந்த சாரி வேணாண்டி, உனக்கும் எனக்கும் இந்த கேப் எனக்கு பிடிக்கலையே. ஏங்க அதுக்குன்னு உன் புருஷன் உனக்கும் எனக்கும் எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி என்னோடய டைட் ஹக்கு மட்டும்தான் இருக்கணும். புரியுதாடி? ஏங்க அதுக்கு ஏங்க ப்ளீஸ் வேண்டாம், வலிக்குதுங்க, வேண்டாம். வலிக்கு தான் செய்யண்டி, தாங்கிக்கோ. இங்கே கடிக்காதீங்க, கடிக்காதீங்க, வலிக்குதுங்க, தலைங்க. எங்கடி தலை சொல்கிறேன்? இங்கே ப்ளவுஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. கழட்டிடுறாண்டி ப்ளீஸ். ப்ளவுஸுக்கு மேலே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, வேணும்டி. எங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இது பட்டன் ஏன்டி இவ்வளோ டைட்டாக இருக்கு? இருங்க நான்
ம் பொண்டாட்டி, நீ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணவே கூடாது. வேறு எதில் வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். புருஷனுக்கு அதில் கிளாஷ் ஆகும், புரியுதா? இதை கூட கழட்ட முடியல, வேறு எதை கழட்டுவ அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு என் மண்டைக்கு ஏறண்டி. கழட்ட முடியலன்னா பிச்சணும். எங்கே பிச்சிட்டிங்க? ஆமாண்டி, ஆமாம். புருஷனால் பிக்க முடியாதது அவுக்க முடியாதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்காக பிக்கிறது தான் அது. புரியுதாடி? வலிக்குதுங்க, அப்படி தான் வலிக்குங்க. புருஷன் தொடும்போது அப்படி தான் வலிக்கும். இமிட்டேட் பண்ணுறீங்களா? வலிக்குதுங்க, வலிக்குது. என்னடி? ஃபீல் பண்ண புரியுதா? உடம்பு உனக்கு தான் வலிக்குதாடி? இல்லை, நீங்கள் கொடுக்குற வலி எனக்கு சுகத்தை தான் தரும், சுருக்கத்தை தான் தரும். அந்த வலி வேண்டாம் சொல்லுமே தவிர, ஆனால் என் உடம்பு அங்கங்கே வீங்குச்சுன்னா அதை தொட்டு பார்க்கும்போது ஃபீல் பண்ணும்போது என் புருஷன் அப்படி பண்ணி வச்சுருக்கான். கரடித்தனமாக என்ன? என்னடி கரடி பையன் சொல்கிறியா? அதில் என்னங்க சந்தேகம்? கரடி பையன் தான் நீங்கள். நான் கரடி பையனா? கரடி பையன் என்ன பண்ணுவான்னு பார்க்குறியாடி? எங்க பாருடி, வலிக்குதுங்க. என்னங்க பண்ணுறீங்க? கரடி பையன்டினா நீ தானே சொன்ன. கரடித்தனமாக பண்ணி பார்க்குறியா நீனு? வேணாங்க. வேணுமேடி, நிறைய வேணுமே. உன் மனசு, உன் உடம்பு எல்லாமே ஏங்கும். இந்த கரடி பையன் உன்னை கடிச்சு வைக்கலன்னா கண்டிப்பாக இன்னும் ஏங்குமே. அதனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ கத்தன. வேணாங்க, கத்தடி. அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே அவரோட ஹேண்ட் ப்ளே ஆகிட்டே இருக்கு. நீங்கள் உங்களால் முடியவே இல்லை, அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. கரடி பையன் காமிக்கிறது உனக்கு புரியலையாடி? என்னங்க, என்னால் மூச்சு கூட விட முடியல. எந்திரிங்க ஒரு நிமிஷம். இனிமேல் தாண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏங்க கொஞ்ச நேரம். என்னடி மேலே ப்ளே பண்ணதுக்கே எவ்வளோ மூச்சு வாங்குது, அப்போ கீழே என்னங்க ஒரு 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 5 மினிட்ஸ். பையன் ரொம்ப துடிக்கிறேன், தவிக்கிறேன். எல்லாத்தையும் டேஸ்ட்டை காமிச்சிட்ருக்க. அது இன்னும் செக் பண்ண அந்த டேஸ்ட்டை இன்னும் எடுத்துக்கோன்னு சொல்லுது. முடியாதுடி. இல்லைங்க, ஒரு மாதிரி மூச்சு வாங்குதுங்க. இல்லாடி முடியாது அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு முடியல, ரொம்ப வலிக்குது. இன்சர்ட் பண்ணது உள்ளே போகவே இல்லையா? அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். எங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வலிக்குதுங்க, ப்ளீஸ் வலிக்கும்டி, ரொம்ப வலிக்கும். என்னால் வேறு பண்ண முடியலடி. இருடி இன்சர்ட் பண்ணி வலிக்குதுங்க. என்னங்க பண்ணுறீங்க? இந்த பாருடி, ஸ்டார்டிங் வலிக்க தாண்டி செய்யும் கொஞ்சம். இல்லைங்க, ரொம்ப என்னால் மூச்சு விடாமல. ப்ளீஸ் கொல்றாளே, ஏன்டி போய் பண்ணுற? முடியலங்க. ஏய், தண்ணி குடிக்கிறாடி? தண்ணி வேணுங்க. வேணும். இந்த குடிடி அப்படின்னு சொல்லி இப்போ தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வேகமாக குடிச்சிருப்பீங்களா? அங்கே அப்படியே அந்த தண்ணி அப்படியே கழுத்து வரைக்கும் வழிஞ்சு அப்படியே உங்க ஜஸ்ட் பாட்டுக்கிட்ட வந்திருக்கும். அவர் அப்படியே ஜக் பண்ணுறாரு. என்னங்க? டெம்ட் ஆகுது ரொம்பவே. ஏங்க ஃபீல் பண்ணு. அப்படின்னு சொல்லி இப்போது அவர் உங்கள் ப்ரெஸ்ட்டை வந்து சக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அவர் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறப்போ நீங்கள் ப்ளஷராக ஃபீல் பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் இன்சர்ட் பண்ணியிருப்பார். எங்க வேண்டாம், ஃபீல் பண்ணுடி, இங்கே ஃபீல் பண்ணு, அங்கே நான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்க அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் மேலே ஃபீல் பண்ணிடுறீங்க, அவர் கீழே அப்படியே ஸ்லோவாக அப்படியே பண்ணிகிட்டே இருந்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப அப்படியே ஹைப்பில் போகுது, பெயினாக இருக்குது. சேம் டைம் அது ஏதோ ஒரு மாதிரி ப்ரெஷராக ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே
மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அவர் இப்போது ரொம்ப ஃபோர்ஸாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் நீங்களும் அவரும் ஒரு ஒரு ரொம்ப 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 லாங் ட்ராவல் அப்படி போயிட்டே இருக்கீங்க. அதில் அவருமே நீங்களுமே ரொம்ப அதில் டீப்பாக மூழ்கி உங்களோட லவ்வை ரொம்ப பேஷனேட்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப இறுக்கி அணைச்ச மாதிரி இப்போ படுத்துட்ருக்கீங்க. உங்களோட லவ் எல்லாமே அப்படியே இறுக்கி அப்படியே அணைஞ்ச மாதிரி 2 பேரும் ஒரு பெட்ஷீட் குள்ளர இருந்துகிட்ருக்கீங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லுங்கள். வலிக்குதாடி? ரொம்ப அதான் சொன்னியடி புருஷனோடது எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன்னு. அதுக்குன்னு எப்படியாங்க ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதா? உன் புருஷக்கிட்ட நீ ஒன்று சொன்னான் அவன் 10 தருவான். நான் 10 தருவேன்றதுக்காக நீ சொல்லாமல் இருந்தாலும் 20 தருவான். புரியுதா? மொத்தத்தில் நான் என்னதாங்க பண்ணுறது? நீ இப்படியே இரு, நானும் இப்படியே இருக்கண்டி. கண்டிப்பாக என்னோடய லவ் உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லவ்வை நீங்கள் அதிகமாக கொட்டி கொடுக்கும்போது இவ்வளோ லவ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நான் அப்படியே தவச்சிட்டேங்க. அந்த லவ் ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுங்க. இந்த லவ் எனக்கு லைஃப் லாங் இருக்கணும் அந்த பதட்டம் இருந்துச்சுங்க எனக்கு. அடி பொண்டாட்டி, நீ பயந்தது அந்த பதட்டம் எல்லாமே இந்த புருஷன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பண்ணுறான்றதுக்காக பயந்துருப்ப. இதே ஃபீல் லைஃப் லாங் கொடுப்பானா அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கோண்டி. ஆனால் நீ டெய்லி பார்ப்ப. புரியுதா? இதே லவ், இதே லஸ்ட், இதே ஃபோர்ஸ், இதே டைட், இதே எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அது குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும் பாரு. அப்போது அந்த ஃபோர்ஸ் குறையும், அப்போது அந்த டைட்னஸ் குறையும். ஏன்னா உன் புருஷனுக்கு அப்போ வயசாக இருக்கும்ல. ஆனால் எல்லாமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதே லவ்வோடு இருக்கும். இதை விட எக்ஸ்ட்ரா ஆகுமே தவிர கண்டிப்பாக குறையாதடி பொண்டாட்டி. புரியுதா? கண்டிப்பாங்க, நம்புகிறேன். என்னை நம்பி உனக்கு கொடுத்துருக்காடி. அது எப்படி லேசாக விட்டுருவானா? உன் புருஷன்டி. சந்தோஷமாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கட்ட புருஷா. அப்படியா நீ? அப்போ இன்னொன்று, என்னால் முடியாதுங்க, தயவு செஞ்சு வேண்டாம். சரி, படுத்துக்கோ, ரெஸ்ட் எடுடி பொண்டாட்டி. மணி இப்போவே 1:30 ஆகிடுச்சு. சரிங்க, நீங்களும் படுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே இறுக்கி அணைச்சி நல்லா தூங்கியிருப்பீங்க. உங்கள் அத்தை கோவிலுக்கு போயிட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்திருப்பாங்க. பட் பசங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரூமை விட்டு வெளில வந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ காலையிலே எழுந்திரிச்சு அவங்க டிஃபனு காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டு டைனிங் டேபிளே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறது தயங்குதான். பொண்டாட்டி, ஏய் பொண்டாட்டி, ஏன் எங்கள் முடியல. என்னடி உடம்பு ஏதாவது ரொம்ப? ஆமாங்க, காலை அசைக்கவே முடியல. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்லடி புருஷன், புரியுதுங்க, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க அதானே? பொண்டாட்டியை காலை அசைக்காமல் படுக்க வச்சுட்டோமேனு. ஆமாண்டி பொண்டாட்டி. இதெல்லாம் பெருமை இல்லைங்க, இதெல்லாம் பெருமை இல்லை, இதெல்லாம் ஒரு பெருமைடி. இதெல்லாம் ஒரு பெருமை. அது ஆம்பளைங்களுக்கே இருக்கிற ஒரு பெருமைடி. அப்படியா? இன்னும் கொஞ்சம் ஏங்க, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பத்தலையா? நல்லடி பொண்ணாடி, கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு நினைக்கிறேன். நானும் அதாங்க சொல்கிறேன், கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. முடியாதடி பொண்டாட்டி, முடியாதே. சரி, நீங்கள் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போங்க, நான் பொறுமையாக வரேன். நீ இன்னும் பொறுமையாலாம் வர வேணாம், நீங்கள் இரு, நான் டிஃபன் எடுத்துகிட்டு வரேன்னு. வேணாம் இருடி அப்படின்னு சொல்லி
இப்போது தயங்கினா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறாங்க. என்னடா உன் பொண்டாடி எங்க? அம்மா அவளுக்கு உடம்பு முடியலம்மா. என்னடா பண்ண? திரும்ப முதல்ல இருந்தா? இல்லைம்மா உடம்புனா அவளுக்கு. ஓ சரிடா, நீ சாப்பிட்டுட்டு மேலே அவளுக்கு எடுத்துகிட்டு போ, நான் ஊருக்கு கிளம்புறேன்னு. ஏம்மா? அதுதான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேடா, எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குது. நான் ஊருக்கு கிளம்புறேன்னு. ஒரு 2 days போதுமாடா? ஏன் 1 week எடுத்துக்கோமா, நல்லா தாராளமாக சுற்றி பார்த்துட்டு வா அண்ணன். அப்படியாடா? ஆமாம்மா, நீ நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா பொறுமையாக வாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா எங்கடா போகிறது? இல்லைம்மா அப்பாவையும் கூப்பிட்டே போ. சரிடா சரி. நல்ல பையனை நான் பெற்று வச்சுருக்கேன்னு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்டா, பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சரி எடுத்துகிட்டு போ. சரிம்மா. எப்போம்மா கிளம்புற? இதோ இப்போயே கிளம்புறேன்டா. அதுக்காக என்ன, இப்போயே கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கனே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்குடா, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏம்மா? தெரில, கிளம்புடா கிளம்பு, உன் பொன்னாடி வெயிட் பண்ணுவா போ. சரிம்மா கரெக்டாக தான், நான் போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி அவர் வேக வேகமாக அவர் ஹாட் பாக்ஸு, இந்த சட்னி, இது ஒரு பிளேட் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு மேலே போகிறாரு. அப்படியே இங்கே அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு தாங்கலை, சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா ஸ்டார்டிங் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ அலப்பறையை கூட்டினான், இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக தலைக்கீழாக நிற்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. இப்போ மேலே வந்துட்டு அவர் ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு போய் குளிக்க வைக்கிறதுக்கு பாத்டப்பில் அப்படியே படுக்க வச்சுருப்பாரு. அவர் சும்மாவே இருக்க மாட்டார், அங்கங்கே டச் பண்ணி கிச்சு கிச்சம் பண்ணிக்கிட்டே இருக்காரா. என்னங்க பண்ணுறீங்க? என்னடி ஏன் பொண்ணாடி? அதனால் என்னங்க பண்ணும்? அதுக்குன்னு இப்படியாங்க அங்கங்கே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு வலிக்குதுங்க, நீங்கள் கடிச்சு வச்ச இடம்லாம். அப்படி அடி பண்ணாடி? ஓ அப்படி தாங்க வலிக்குது. சரி 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 சரி, பொறுமையா என்ன? பொறுமையாக பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லி குளிப்பாட்டி இப்போ கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி, நீங்கள் இப்போது சாரீ கட்டுவீங்களா? ஏன்டி திரும்ப டெம்டேத்துற பகல்லையே? ஓ ஆமாம்ல, சரிங்க நான் சுடி போடு. ஆனால் சாரீ கட்டுடி, சாரீ கட்டு. உங்களுக்கு தான் டெம்ட் ஆகுது. பரவாயில்லடி, சாரீ கட்டு, அப்போ தான் ஏதாவது தெரியும், நான் பார்ப்பேன். ஓ அப்போனா இது வேண்டாங்க, நான் சுடியே போட்டுக்கிறேன். கட்டுடி கட்டு. ஏங்க கட்டுடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. அவர் தான் சாரி கட்டி விடுறாரு, உங்களை அங்கங்கே டச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ப்ளஷ் ஆகுறீங்க. அந்த மனுஷனுமே ப்ளஷ் ஆகிட்டே ஒரு சாரியை சொருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே அப்படியே டச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரா. என்னங்க பண்ணுறீங்க? ஆண்டி நான் டச் பண்ண இடம் தானே. ஐயோ வெக்கமாக இருக்குங்க, என்னங்க பேசுகிறீங்க? ஆமாண்டி, புருஷன் பொண்டாட்டி கொள்ளல ஒளிவு முறையெல்லாம் இருக்கவே கூடாதாமே, ஏன்டி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டே இருக்கா? ஐயோ கடவுளே, ரமோ ஏன்டி என்னை சோதிக்கிற? என்னடி வெக்கமா? தெரியல, எனக்கு எப்போ பாரு உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் 32 பல்லும் ஏன் இழைச்சிட்டே இருக்கு, ஏனே தெரியல. இதில் வேறு ஏஷியன் பெயிண்ட் அப்பனை மாதிரி என்னை ப்ளஷ்ஷாக வச்சுட்டே இருக்கீங்க, ஏன் அப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்புவீங்களா? அவர் அப்படியே ஒரு நேராக நிற்க வச்சு, என்னடி என் பொண்டாட்டி வெக்கப்படுறது நான் பார்க்க வேணாமா? ஐயோ சுவாமி, என்னை அதுக்குன்னு வெக்கத்தில் அங்கே சாகடிச்சிடாதீங்க, என்னால் முடியல. சரிடி சரி, உங்க பாரு, என்னால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியலங்க. இதில் நீங்கள் அங்கங்கே டச்சு, அது இல்லாத சிரிப்பு காமிச்சிட்டே இருக்கிறவங்க, ஐயோ முடியலைங்க. சரிடி பொண்டாட்டி, பாருங்க பாரு. வேணாங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒழுங்காக என்ன மூச்சு விட பயங்கம்மாள். அப்படியடி மூச்சு வரலையான்னு அப்படின்னு சொல்லி உங்கள் செஸ்பாட்டை தடவி தடவி கொடுப்பேன். என்னங்க பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேன். சரி 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 சரி, நான் ஒன்றும் பண்ணல, நான் திரும்பிக்கிறேன்னு. உங்களுக்கே சிரிப்பு வருது தானே, சிரிப்பு வருது தானே, லைட்டாக மட்டும் வருதுடி, லைட்டாக வரதான் செய்யுது. என் பொண்டாட்டி கூட அப்படியே ஜாலியாக இருக்கேன்ல. சரி சரி, நான் சாரி கட்டிட்டேன், திரும்புங்க இப்போ. என் பொண்டாட்டி எப்போவுமே எப்படி அழகாக இருக்கா தெரியவே இல்லையே. நீ சாரி கட்டுறதும் அதை நான் அவுத்து பார்க்குறதும். ஏங்க வேண்டாம், வேணுமேடி பொண்டாட்டி. ஏங்க இது பகல்
அது மட்டும் இல்லாத எனக்கு முடியல. வேணும், ஒன் டைம் மட்டும் வேணும். வேணாங்க. வேணுமே. வேணாங்க. வேணுமேடி பொண்டாட்டி. பின்னாடியே போனால் அவனை விட்டுருவேனா? எங்க எங்க பின்னு குத்திச்சு. எங்கடி எங்க இங்கே வலிக்குதுங்க. எதுக்குடி பின்னு தான் குத்துறா? வீட்டில் தானே இருக்க. என்னங்க பேசுகிறீங்க? உங்க பாருடி லைட்டாக ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் ஒரு இடத்துல அப்படியே சக் பண்ணியிருப்பார். என்னங்க பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணடி அப்படின்னு சொல்லி திரும்ப உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஷனேட்டடான ஒரு கிஸ்ஸு ஹக்கு அதையும் தாண்டி எங்கே போய் முடியும்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ இந்த இடத்துல அப்படியே எண்ட் ஆகட்டும்டா. இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்கலனாலும் சில பேர் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து கேட்டிங்க. ஒரு பொண்ணு மட்டும் அதை ஃபாலோ பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தா அவளுக்காக கண்டிப்பாக போடலான்னு சொல்லிட்டு போட்டது தான். ஓகேடா காய்ஸ், அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன வரும் நான் சொல்லிடுறேன். ஆரம்புக்கு வரும், தயாங்குக்கு வரும். கொஞ்சம் யாராவது நீங்கள் ஸ்டோரி லைன் கொடுத்து நீங்கள் பண்ண சொல்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கடா. ஏன்னா ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிறது, அது மட்டும் இல்லாத இந்த பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு நான் ஸ்டோரி லைன் பண்ணி வச்சுருப்பேன். திடீர்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒன்று சொருகுவீங்களா, இதை பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு. அதுக்கு என்னால் ஸ்டோரி லைன் என்னால் மேக் பண்ண முடியலடா. அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. ஏனோ தானோ எனக்கு பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதனால தான். ஓகேடா காய்ஸ், பாய்.